மீசான் டிவியின் தமிழ் பேசும் உறவுகளை அன்போடு வரவேற்றுக் கொள்கிறோம். இன்றைய பதிவுல டிஆர்சியின் முன்னாள் பணிப்பாளர் நாயகம் அதிரடியாக கைது செய்யப்பட்ட சம்பவம், நல்லமா புகழ் சாம்பர சம்பத் அவருடைய வழக்கு விவகாரம், சர்ச்சைக்குரிய முடியூர் சம்பந்தமான விசாரணைக்காக மிக முக்கியமான தேர்தல் சிஐடிக்கு அழைக்கப்பட்ட சங்கதி குறித்த பல்வேறு விடயங்கள் தான் இன்றைய பதிவு. தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணைக்குழுவினுடைய முன்னேநாள் பணிப்பாளர் நாயகம் அனுஷ பெல்பிட்ட லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவினரால் அதிரடியாக கைது செய்யப்பட்ட சம்பவம் நேற்றைய தினம் பதிவானது. தனது வருவாய்க்கு அதிகமாக சட்டவிரோதமாக 4,60,00,000 ரூபாய் பெறுமதியான சொத்துக்களை திரட்டியிருக்கிறார் என்ற குற்றச்சாட்டுதான் குறித்த பணிப்பாளர் நாயகம் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்துல முன்னிலைப்படுத்தப்பட்டாரு. நீதிமன்றத்துல சொல்லப்பட்ட விஷயங்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, 2015ஆம் ஆண்டு வழங்கப்பட்ட முறைப்பாட்டிற்கு இணங்கத்தான் இந்த விசாரணை மேற்கொள்ளப்பட்டது. குறித்த சந்தேக நபர் 2012 மார்ச் 30 இருந்து 2013 மார்ச் 30 வரைக்குமான காலப்பகுதியில 4,60,00,000 பெறுமதியான சொத்துக்களை ஈட்டியிருக்கிறாரு. இது எப்படி ஈட்டினாரு, என்ன வகையில் இவருக்கு கிடைச்சது என்ற கேள்விக்கு ஒழுங்கான பதில சொல்ல முடியாததன் காரணமாகத்தான் இந்த கைது இடம்பெற்றிருக்குது. குறித்த சொத்துக்கள் பற்றிய விசாரணையில 11 மில்லியன் ரூபாய் பணத்தை தனது சகோதரனும் சகோதரியும் தனக்கு வழங்கியதாக சொல்லி இருந்தாரு. சரி, பரவாயில்ல. குறித்த சகோதரனையும் சகோதரியையும் விசாரணைக்கு உட்படுத்தியதுல சகோதரி 3 மில்லியன் ரூபாய் பணம் கொடுத்ததாக சொல்றா. இது எப்படி கொடுத்தீங்க அப்படின்னு கேட்டதற்கு, காணியை வித்துத்தான் சகோதரனுக்கு உதவி செய்ததாக சொல்லி இருக்கா. சரி, அண்ணன் தம்பி பாசம் தானே, கொடுத்திருப்பாங்க, கொடுத்திருக்கோ வாய்ப்பு இருக்கு, பரவாயில்ல. அந்த காணி எங்க இருக்குன்னு சொல்லுங்களே அப்படின்னு கேட்டதுக்கு, அந்த காணியா அப்படின்னு சொல்லி அதிர்ச்சியில அவவே கேட்டிருக்கா. காணி இருந்தாத்தானே விற்று கொடுப்பதற்கு என்பதுதான் யதார்த்தமான ஒரு விஷயம். இதுல இருந்து அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, காணியும் கிடையாது, விற்பனையும் கிடையாது, விற்றதுக்கான சான்றும் கிடையாது, எந்த ஒரு எவிடன்ஸும் இல்லை என்பதனால இந்த பணம் முறைகேடாகத்தான் சம்பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்ததாக சொல்லியிருக்கிறாங்க. சரி, சகோதரனை கேட்டதற்கு இதே பதில் தான் அமைஞ்சிருக்குது. என்னதான் இருந்தாலும் விசாரணையில தெரிய வந்த ஒரு விஷயம், ஒரு வருஷத்துக்குள்ள இவருடைய சம்பளத்தை தாண்டி, இவருடைய வருவாயை தாண்டி 4,60,00,000 ரூபாய் பெறுமதியான சொத்துக்கள் எப்படி அப்படின்ற கேள்விக்கு பதில் இல்லை என்பதனால குறித்த நபருடைய விசாரணையில இது முறைகேடாக சம்பாதிக்கப்பட்டது அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்ததுனாலதான் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்துல முன்னிலைப்படுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ திட்டமிட்டு ஏதாவது ஒன்று பண்ணிடுவாங்க அப்படின்ற காரணத்தினால துணை மட்டும் கொடுத்துடாதுங்க, குறித்த 2 சகோதரர்களை விசாரணைக்கு உட்படுத்தணும், வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டு இருக்குது என்று சொன்னதுனால என்பதுக்கு இணங்க பிணமட்டு கொடுத்துறாங்க அப்படின்னு ஒரு கோரிக்கையை லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவினர் முன் வச்சாங்க. இவருக்காக வாதாடிய சட்டத்தரணி என்ன சொன்னார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எனது சேவை பெறுநர் இதுவரை காலமும் இதுக்காக ஒத்துழைப்பை வழங்கியிருக்கிறாரு, இதுக்கு பிறகு இதுல ஏதாவது பண்றதுக்கு வாய்ப்புகள் கிடையாது, பூரணமான ஒத்துழைப்பை தருவாரு, தயவு செய்து பிணையில மட்டும் அனுப்பிடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு. இவை அனைத்தையும் கேட்டறிந்த நீதிபதி இவரை எதிர்வரும் 6ஆம் தேதி வரைக்கும் விளக்கு முறையில வைங்க அப்படின்னு ஒரு கட்டளையை பிறப்பிச்சது கிடங்க. நீல கலர் பஸ்ல, டபுள் ரோல் பஸ்ல அனுப்பி வச்சாங்க. ஊடகங்களுக்கு கையை காட்டி கொண்டு சிரிச்சு கொண்டு வளமையாக எதுவுமே இல்லாத போலும், தான் பாதிக்கப்பட்டது போல பழிவாங்கப்பட்டது போலவே ஒரு பாங்கில அவர் போய் முடிஞ்சார். இவர் மஹிந்த ராஜபக்சேகளுக்கு மிக நெருக்கமானவர் அப்படின்னு சொல்லப்படுது. என்னதான் இருந்தாலும் இப்ப உங்களுக்கு இருக்கிற கேள்வி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, 2015ஆம் ஆண்டு முறைப்பாடு கைது செய்வதற்கே 10 ஆண்டுகள் ஓடி போச்சு, இந்த வழக்கு நடந்து முடிகிறதுக்கு எத்தனை தசாப்தங்கள் அப்படின்னு ஒரு கேள்வி உங்களுக்கு இருக்கும் இல்லையா? இதுக்கு நீதிபதி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஒரு வழக்கை கூடிய சீக்கிரம் விசாரித்து முடிவுக்கு கொண்டு வரணும், அதற்கேற்றாற் போல் பணிகள் ஆரம்பிங்க அப்படின்னு ஒரு மேலதிகமான உத்தரவையும் இட்டு இருப்பது என்பது ஒரு ஆரோக்கியமான செய்தியாக பார்க்கப்படுது. பணிப்பாளர் நாயகம் அப்படின்னு சொல்லி வந்தவங்க போனவங்க உட்கார்ந்தவங்க எல்லாருமே திண்டு தண்ணி குடிச்சு நாட்டை இப்படியான ஒரு இடத்துல விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னு ஒரு விஷயம் மட்டும் தெரிய வருது. இந்த பணங்கள் மீண்டும் கையகப்படுத்தப்படுமா அப்படின்ற ஒரு விஷயம் பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்த செய்தி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நல்லமா புகழ் சாமர சம்பத் அவர்களுடைய வழக்கு விசாரணை தானது. கொழும்பு நீதவான் நீதிமன்றத்துல இந்த வழக்கு விசாரணைக்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட சந்தர்ப்பத்துல லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவினர் என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, குறித்த சந்தேக நபர் 2016ஆம் ஆண்டு காலப்பகுதியில முதலமைச்சராக இருந்த சந்தர்ப்பத்துல அரசு பணங்களை முறைகேடாக பயன்படுத்தினார் என்ற குற்றச்சாட்டுல தான் இவர் கைது செய்யப்பட்டாரு. இப்போது இந்த விசாரணைகள் முடிவுக்கு கொழும்பு மேல் நீதிமன்றத்துல இதற்கான குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டாச்சு, இந்த வழக்கை இங்க முடிச்சு கொள்ளலாம் அப்படின்னு ஒரு விஷயத்த சொன்னதுக்கு என்னங்க,
இந்த வழக்கு குறித்த விசாரணைகளை நீதிபதி முடித்து கொழும்பு மேல் நீதிமன்றம் எப்போது விசாரணைக்கு அழைக்குதோ அந்த சந்தர்ப்பத்தில் அங்கு முன்னிலையாகும்படியும் இந்த வழக்கை இதோடு முடித்துக் கொள்வதாகவும் கொழும்பு நீதிபதி உத்தரவு பிறப்பிச்சிருந்தாங்க. இந்த வழக்குற பின்னணி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தான் முதலமைச்சராக இருந்த சந்தர்ப்பத்துல தேசிய சேமிப்பு வங்கியில 6 வங்கி கணக்குகளும் நிலையான வைப்பு அப்படின்ற ரீதியில தான் அது மேற்கொள்ளப்பட்டிருந்தது. அந்த வைப்புல இருந்த பணங்களை உரிய காலம் முடியறதுக்கு முன்னால கொஞ்சம் அவசரப்பட்ட அந்த பணங்களை இவர் மீள பெற்றிருக்கிறாரு. இப்படி மீள பெற்றதன் காரணமாக அரசுக்கு 1,27,00,000 நட்டம் ஏற்பட்டது கண்டுபிடிக்கப்பட்டு விசாரணையில் தெரிய வந்துதான் இவர் கைது செய்யப்பட்டு சிறைக்கு அனுப்பப்பட்டாரு, பிணையில வந்தாரு. பிறகு இப்போது நேற்றைய தினம் இவருக்கு எதிரான குற்றப்பத்திரிகை தாக்கல் மேல் நீதிமன்றத்துல தாக்கல் செய்யப்பட்டாச்சு. அதே தினத்துல அதே நாள்ல மற்றொரு வழக்கு நீதிமன்றத்துல தொடங்கப்பட்டிருக்கு. இந்த வழக்கை எதிர்வரும் 16ஆம் திகதி வரைக்கும் ஒத்தி வச்சதோட இந்த வழக்கு சம்பந்தமான மேலதிக அறிக்கைகளை முன்னேற்ற அறிக்கையை சமர்ப்பிக்கணும் அப்படின்ற உத்தரவையும் நீதிபதி அவங்க பிறப்பிச்சாங்க. இதெல்லாம் முடிஞ்சு வெளியே வந்த சாமர சம்பத்திட்ட ஊடகையிலான வளம மாதிரி மைக்கை நீட்டி கருத்து கேட்டாங்க. எதுவுமே பேசல, முகத்துல கடுக போட்டா பொறிஞ்சிரும் என்ற அளவுக்கு பயங்கரமான கோபத்தோட ஆத்திரத்தோட அவரு தன் வாகனத்துல ஏறி பயணிச்சிருந்தாரு. உண்மையில சாமர சம்பத் அவங்கள்ட்ட மைக்கை நீட்டிட்டா தமிழ் மொழி, சிங்கள மொழின்னு எல்லா மொழிகளிலும் பல்வேறு விஷயங்களை பேசுவாரு. ஆனா நேற்றைய தினம் ஊடகங்களுக்கு எந்த ஒரு கருத்தையும் தெரிவிக்கல. பயங்கரமான கடுப்புல போனாரா இல்ல அச்சத்துல போனாரா அப்படின்றது தெரியல. பாராளுமன்றத்துல அவர் ஆற்றிய உரையும் ஒரு பேசுபொருளாக இருந்திருக்கு. அவர் என்ன சொன்னார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சாமர சம்பத்துக்கு எதிராக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்தது ஒரு செய்தி கிடையாது. சாமர சம்பத்துக்கு மரண தண்டனை நிறைவேற்றுவதற்கு தூக்குமடையில ஏற்றி வைத்தால் தான் அது செய்தியாக இருக்கும் என்று சொல்லிட்டு, எங்களை கொண்டாலும் சரி, சிறை பிடித்தாலும் சரி, என்ன அடக்குமுறையை பயன்படுத்தினாலும் அரசனுடைய குற்ற செயல்களை வெளியில சொல்வதிலே இருந்து பின்னிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு எச்சரிக்கையும் விட்டிருந்தாரு. பொறுத்திருந்து பார்க்கலாம் சாமர சம்பத் அவங்களுடைய மேல் நீதிமன்றத்துடைய வழக்கு எங்க போகுது, அதே போல நீதிமன்றத்துடைய வழக்கு எங்க போய் முடிய போகுது அப்படின்னு சொல்லி. அடுத்த செய்தி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சர்ச்சைக்குரிய முடிவு சம்பந்தமாக விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு தற்போது சிஐடியினர் பி அறிக்கையை நீதிமன்றத்துல முன்னிலைப்படுத்தி இருந்தாங்க. இந்த விசாரணை எப்படி தொடங்கினாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, கல்வி அமைச்சருடைய செயலாளர் வழங்கிய முறைப்பாட்டுக்கு இணங்கத்தான் இந்த ஒரு விசாரணை தொடங்கப்பட்டது. இந்த விசாரணையை தொடக்க புள்ளியாக மிக முக்கியமான ஒரு தேரர் சிஐடிக்கு அழைக்கப்பட்டிருந்தாரு. அவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கல்வி வல்லுநர்கள் சங்கத்தினுடைய தலைவர் உலப்பன சுமங்கல தேரர் தான் இப்படி அழைக்கப்பட்டாரு. அழைக்கப்பட்டதுக்கு பிற்பாடு இந்த சிஐடிக்கு இவர் முன்னடையாகும் பொழுது அவரோட கூட துணைக்கி பக்கபலமாக பாதுகாப்புக்காக ஞானசார தேரரும் வந்திருந்தாங்க. சிஐடிக்குள்ள போயிட்டு வெளியில் பல்வேறு கருத்துக்களை சொல்லி இருந்தாங்க. சொன்னதுக்கு பிற்பாடு நேற்றைய தினம் சிஐடியினர் இந்த பி அறிக்கையை நீதிமன்றத்துல முன்னிலைப்படுத்திய பொழுது குறித்த தேரரும் அவருடைய சட்டத்தரணையோடு நீதிமன்றத்துக்கு போயிருந்தாங்க. இப்போது அவர் சொல்லுகிற விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் தான் முதலில் இந்த ஒரு விடயம் குறித்து சிஐடியில முறைப்பாடு செய்திருந்தேன். ஆனா என்னுடைய விசாரணை அங்கு மேற்கொள்ளப்படல. இறுதியாக கல்வி அமைச்சருடைய செயலாளர் முறைப்பாடு செய்த ஒரு விஷயத்தை விசாரணைக்கு உட்படுத்தினாங்க. இப்போது முறைப்பாட்டலாக இருக்க வேண்டிய நான் இப்போது குற்றவாளியாக நிற்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாகிட்டு அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லி இருந்தாரு. இதே இடத்துல இவருக்கு பக்கபலமாக ஞானசார தேரர் நீதிமன்றத்துக்கு வரல. ஏனோ தெரியல, சூடு கண்ட பூனை அடுப்புங்கரைய நாடாதுன்னு சொல்றது போலதான் ஏற்கனவே நீதிமன்றத்துக்குள்ள போனதுலதான் ஏகப்பட்ட பிரச்சனை ஜெயிலுக்கு போய் பொது மன்னிப்புல வெளியே வந்தாரு. என்னதான் இருந்தாலும் தற்போது இவர் ஏன் சிஐடிக்கு அழைக்கப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல்ல இந்த விவகாரம் குறித்து ஊடகங்களுக்கு கருத்து சொன்னதும் இந்த முடிவு சம்பந்தமான பல்வேறு விஷயங்களை வெளியே சொன்னது இவர் தான். அதனால அந்த முறைப்பாட்டுக்கு நீங்க தானே முதலாவது சொன்னீங்க, இது என்ன ஏது என்ற அடிப்படையில தான் சிஐடியினர் இவரை கூப்பிட்டு விசாரணை நடத்திருக்கிறாங்க. அந்த வகையில தான் அதனுடைய பி அறிக்கையை சமர்ப்பிச்சிருக்காங்க. பொறுத்து பார்க்கலாம் இது குறித்த விஷயங்கள் என்ன ஆக போகுது, ஏதாக போகுது அப்படின்னு ஒரு விஷயம். அடுத்த செய்தி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பொலிஸ்மா அதிபருக்கு கிடைத்த ரகசிய தகவலுக்கு இணங்க தெற்கு கடற்பரப்புல 2 பெரும் படகுகள் சுற்றி வளைக்கப்பட்டது. அதிலிருந்து 270 கிலோகிராம் ஹெரோயின் போதைப் பொருள் மற்றும் ஐஸ் போதைப் பொருள் கைப்பற்றப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருந்தது. இதனுடைய உரிமையாளர் யாரு, என்ன ஏது, எந்த ஒரு விஷயங்களும் இதுவரைக்கும் தெரியல. விசாரணையில தான் தெரிய வரும். பொறுத்து பார்க்கலாம் இதனுடைய உரிமையாளர் யாரு அப்படின்னு ஒரு விஷயம். என்னதான் சுற்றி வளைப்புகள் நடந்தாலும் திட்டமிட்டு திருடுவ கூட்டம் திருடிக்கொண்டே இருக்கும், சட்டம் போட்டு தடுக்கிற கூட்டம் தடுத்து கொண்டே இருக்கும் என்பது போலதான் இப்போது
கடத்துறதுக்கும் பஞ்சம் இல்ல, கைதுக்கும் பஞ்சம் இல்ல அப்படின்ற மாதிரி இரண்டுமே நடந்துருவதை பார்க்க முடியுது. என்னதான் இருந்தாலும் லஞ்சம் இல்லாத, ஊழல் இல்லாத, போதை இல்லாத தேசம் உருவாகட்டும் அப்படின்ற வளமையான பிரார்த்தனையோடு மற்றொரு காணொளியிலே உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி.